வேதிகாவோட டாக்டர் கனவு அழிஞ்சதுக்கு அப்புறமா இவனுக்குன்னு ஒரு டீமை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆசிரமத்துக்கா போறாங்க. அங்க போயிட்டு பெரிய தொகையை டொனேஷனா கொடுத்துட்டு நாங்க ஆதரவு இல்லாத எல்லாருக்கும் கல்யாணமா பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் இந்த மாப்பிள்ளைக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்த பொண்ணுங்க ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கருமுட்டையை எடுத்துக்கிட்டு அவங்கள கொலை பண்ணிடுறாங்க. இது எல்லாமே போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த பக்கம் இந்த கருமுட்டைகள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னா, ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு தான் போகுது. அந்த சென்டர்ல தான் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அனுராதான்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட கருமுட்டைகளோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால, நீங்க ஆர்ட்டிஃபிஷியலா கருமுட்டைகள் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம்ன்னு நம்ம ஹீரோயின் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்றாங்க. எல்லாமே நல்லா போய்க்கிட்டு இருக்கும். ஆனா இந்த பேஷண்ட்டுக்கு மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா, இன்ஜெக்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வலிப்பு வர ஆரம்பிச்சிருது. எந்த ஒரு பேஷண்ட்டுமே இந்த மாரி வந்ததில்லைன்னு சொல்லி எல்லா டெஸ்ட்டுமே திருப்பி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டெஸ்ட் எல்லாம் திருப்பி எடுக்கும்போது தான் அவங்களுக்கே ஒரு பயங்கரமான ஷாக் தெரிய வருது. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கும்னா, அந்த கருமுட்டைகள்ல எக்ஸ் குரோமோசோம் மட்டும் இருக்காது. ஒய் குரோமோசோமும் சேர்ந்து இருக்குன்னு வந்திருக்கும். அதாவது பிறக்கிற குழந்தைங்க எப்படி பிறப்பாங்கன்னா, திருநங்கையா பிறப்பாங்க. அப்படிங்கிற மாரி இந்த ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பா. இது எல்லாமே அவங்க டீன் கிட்ட சொல்லும்போது இவங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. குழந்தைங்களையே இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த வேதா தான் தன்னை திருநங்கைன்னு ஒதுக்குன இந்த சமுதாயமே திருநங்கையா பிறக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். இது எல்லாமே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு கடைசியா போலீஸ் வந்து வேதாவோட அப்பா கிட்ட போய் நிக்கிறாங்க. அவர் தான் வேதிகாவை பத்தி எல்லாமே சொல்லியிருப்பாரு. கடைசியா நம்ம ஹீரோ வேதாவையும் கண்டுபிடிச்சு அவனை ஷூட் பண்ணும்போது இவனோட டிஷர்ட் கிழிஞ்சிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஒரு துண்டை எடுத்து அவன்கிட்ட கொடுப்பாரு. அப்போதான் நம்ம வேதிகாவை பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான். என்னதான் அவன் வேதிகாவா இருந்தாலும் நம்ம ஹீரோ இவனை வந்து எவ்வளோ பெரிய மர்டரர், எவ்வளோ பெரிய கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துல என்கவுண்டர் பண்ணிட்டு இவன் ஒரு பொண்ணுங்கிறதால ஒரு பெட்ஷீட்டை சுத்தி அவளோட டெட் பாடியை தூக்கிட்டு வருவாரு.